அதிகாரம் 2. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவிலுள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் செர்பாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தக்காய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேகும், பானா என்பவர்களோட கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது. ஆசாரியரின் புத்திரரில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கீலேயாத்தியனான பர்சிலாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்சநாமம் தரிக்கப்பட்ட பர்சில்லாயின் புத்திரரே. இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விலக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரீம் தும்மீம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 40,360 பேராய் இருந்தார்கள். அவர்களைத் தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 200 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்களுடைய கோவேறு கழுதைகள் 245, அவர்களுடைய ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்க காசையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஜனங்களில் சிலரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனீமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள். ஆண்டவருடைய அருளை கொண்டு எஸ்ராவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அல்லது பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின் யூத வம்சத்தின் வரலாற்று புஸ்தகமாகிய எஸ்ராவின் புஸ்தகத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். 1ஆம் அதிகாரத்திலே எவ்விதமாக கடவுள் வரலாற்றை ஆண்டு நடத்துகின்றார், அவருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் தமது ஊழியர்களாகிய தீர்க்க தரிசிகளின் மூலமாக வெளிப்படுத்தி அந்த தீர்க்க தரிசனத்தை துல்லியமாக நிறைவேற்றுகிறார். ஆக கடவுள் எதை சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுகிறார். ஆக வரலாறு என்பது என்ன? கடவுளின் திட்டத்தை வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனங்கள். The prophecies becomes the history. ஆகையினால்தான் இந்த பரிசுத்த வேதத்தை நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அணுக வேண்டும், படிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். காரணம், இது அவருடைய வார்த்தை இல்லைங்களா? கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அது நடக்கும். ஆக 1ஆம் அதிகாரத்திலே உலக வரலாற்றிலே மீதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய 1ஆம் கோரேஸ் அல்லது சைரஸ் த கிரேட் கிமு 539ஆம் ஆண்டு பாபிலோனிய சாம்ராஜ்யத்தையும் அதன் சக்கரவர்த்தியாகிய பெல்சாத்சாரையும் அழித்து அவன் சாம்ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுகின்றான். அந்த கோரேஸை கடவுள் 150 ஆண்டுகளுக்கு முன்னாக பேரிட்டு அழைத்தார். அந்த கோரேஸ் அல்லது சைரஸ் என்னுடைய ஊழியன், அவன் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான், அவனே எனக்காக ஆலயத்தை கட்டுவதற்காக மக்களை பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து விடுதலை ஆக்குவான். உலக வரலாறு, அதில் சாம்ராஜ்யங்களின் ஏற்படுத்தப்படுதல், இதெல்லாம் do you mean to say it is all silly matters? நம்ம இன்னும் அப்படிப்பட்ட அரசியல்
மாற்றங்களுக்குள்ளாக நம்ம அநேகர் கடந்து செல்லவில்லை. ஏதோ ஒரு சுதந்திரம் பெற்றோன்னா அந்த சுதந்திரத்துக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்துருக்கிறோம். இப்போ neither we toiled nor we suffered for the independence of India. சுதந்திரம் யாரோ போராடினாங்க, யாரோ கொடுத்தாங்க, எப்படியோ வாழ்ந்து நிற்கிறோன்னு அப்படியே ஓடின்னு இருக்குதுங்க. இந்தியாவில் உலக நாடுகளிலே பல நாடுகளில் அது உண்மை இல்லை. மக்கள் எத்தனை போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, அரசியல் மாற்றங்களோடு கடந்த நாட்களிலே நைஜீரியாவில், கென்யாவில், எத்தியோப்பியாவில், இன்றைக்கு ஜாம்பியாவில் அரசியலில் என்ன நடந்து கொண்டு இருக்குது. அதனால மக்கள் எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக ஆளாக்கப்படுகிறார்கள். அதாவது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நெருக்கடியை கடவுள் கிருபையாக நமக்கு கொடுக்கல. அதனால நமக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசா தெரியல. எந்த உணர்வும் கிடையாது, எந்த காரியமும் கிடையாது. அப்படியே வந்தோமா போனோமா. God is active in the history of the world. நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? கடவுள் எங்கேயோ படுத்துனுக்கிறாரு, தூங்கினுக்கிறாரு, கொரட்டை விட்டுனுக்கிறாருன்னு இல்லைங்க கதை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. He is very very active. அது எந்த ராஜ்யமானாலும் சரி, அது எந்த ஆட்சி ஆனாலும் சரி, அவருடைய ஆளுகை எல்லா ஆட்சிகளிலும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. எஸ்ரா இந்த மகத்துவமான கடவுளுடைய ஆட்சியை காண்கிறவனாக எழுதுகிறான். அவன் அறியாததை அல்ல, அவனுக்கு சொல்லப்பட்டதை அல்ல, அவன் கண்டதை அவன் எழுதி கொண்டிருக்கிறான். எவ்விதமாக கடவுள் ஆளுகிறார். ஆக அவருடைய நோக்கம் என்ன? கடவுள் ஏன் இந்த உலகத்தை ஆளுகிறார்? அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற ஆளுகிறார். He created the world and he has a plan of redemption for his people. So he rules the world so that his plan will be accomplished without fail. பிசிறு இல்லாமன்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டம் பிசிறு இல்லாம நிறைவேறும். அவருக்கு பேர் தான் கடவுளுங்க, மீதி பேருக்கு இல்லைங்க கடவுள். இந்த 2ஆம் அதிகாரத்துல 70 வசனங்களை, அதனால தான் நம்ம சுருக்கமா படிச்சோம். அநேக நேரத்தில் நான் இந்த மாதிரி பெயர் பட்டியல் வரும்போது நமக்கு அது புரியாது. எதுவுமே நிறைய புரியுறது இல்லைங்க. நமக்கு சுத்தமா இது புரியுறதே கிடையாதுங்க. அந்த பேரு வாயில நுழையாது, அது வேற அடுத்த பிரச்சனை இல்லைங்களா? ஏன்னா அது யூத பெயர்கள், எபிரேய பெயர்கள், அரமேய பெயர்கள். அது எப்படி நமக்கு நுழையும்? அவன் என்ன சொல்லுகிறான், என்ன நினைக்கிறான், என்ன சார் இது, என்னத்துக்கு சார் இந்த 2ஆம்? நான் சிறு வயதிலிருந்து வேதம் படிக்கும்போது ஐ வில் சிம்பிளி ஸ்கிப் ஆஃப். நீங்க கூட நிறைய பேர் அப்படிதான். எஸ்ரா 2ஆம் அதிகாரம், ஓ திருப்புப்பா 3ஆம் அதிகாரத்துக்கு வாப்பா. தட் இஸ் வெரி ஈஸி டு டூ. ஆனா அது நம்முடைய சோம்பேறித்தனத்தையும் நம்முடைய அறிவுகெட்டத்தனத்தையும் தாங்க விளக்குது. இப்பதான் நம்ம சொன்னோம், இது கடவுளுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. இப்ப பரிசுத்த ஆவி தேவையில்லாம இவ்வளவு பேரை எழுதுகிறாரா? இதை எப்படி சொல்றீங்க நீங்க? கடவுள் ஞானம் உள்ளவரா, நாம் ஞானம் உள்ளவர்களா? அப்ப அதுல ஒரு there is a message. இந்த பெயர்களிலே, இந்த பட்டியலிலே ஒரு செய்தியை கடவுள் நமக்கு கூற விரும்புகிறார். ஏன் அந்த செய்தியை நம்ம புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை? அப்ப எனக்கு அது வேணான்னு சொல்ற வேதத்துல, எனக்கு இது வேணாம், எனக்கு அது வேணான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எனக்கு எந்த ரைட்டும் கிடையாதுங்க. ஏங்க, இந்திய அரசியல் சாசனம் இருக்குதா இல்லைங்களா? இருக்குது. இதுல உங்களுக்கு வேண்டாத ஏதாச்சும் இருக்குதா? இல்லைங்க, எனக்கு இது அரசியல் சாசனத்துல இந்த ஷரத்து எனக்கு பிடிக்காது அப்படின்னா நான் மாத்திடுவாங்களா? இங்க இது இட் இஸ் நாட் யுவர் கம்பெனி, இட் இஸ் நாட் யுவர் வேர்ல்ட், இட் இஸ் நாட் யுவர் கவர்மெண்ட். அதே மாதிரிதான் இது கடவுளுடைய உலகம், இது கடவுளுடைய ஆளுகை, இது கடவுளுடைய வார்த்தை. இதுல நீ என்ன சொல்றது எனக்கு பிடிக்குது பிடிக்கல, நீ யாருன்னு கேட்கிறேன். இப்போ அது மாதிரிலாம் எனக்கு சிந்திக்கிறாங்க. அதனால நான் பேசுறேன். Who are you? உன் பேரு எங்கேயாச்சும் ஓரத்தில் இருக்குதான்னு பாரு, நீ தான் எழுதிக்கணும் எங்கேயாச்சும். அது ரொம்ப அர்த்தம் இருக்குதுங்கம்மா. அதுல வெளிப்படுத்தின விசேஷத்துல எடுக்க வேணாம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. 7ஆம் அதிகாரத்துல ஜீவ புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகம் திறக்கப்படுகிறது. நியாயத்தீர்ப்பின் நாளிலே கடவுள் எல்லாவற்றையும் அழகாகவும் ஒழுங்காகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடப்பிக்கிற ஒரு கடவுள். அவருக்கு பேர் தான் பரிசுத்த. When you say God is holy, He is not only Almighty God, He is a righteous God. அவர் நீதியுள்ள ஒரு கடவுள். அவர்கிட்ட ஒரு குறை கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதான் அதனுடைய உண்மை. இப்ப என்ன நடக்குதுங்க? சிறையிருப்பிலே பிடிப்பட்டு போன யூத மக்கள் 70 ஆண்டுகள் சிறையிருப்பிலே பாடுகளையும் நிந்தைகளையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் அனுபவித்தவர்கள். கோரேஸ் மன்னனுடைய
கட்டளையினாலே விடுதலை பெற்று அவர்கள் யூதேயா தேசத்துக்கு மறுபடியும் வருகிறார்கள். தானே போட்டிருக்குது முதலாம் வசனத்துல, சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள. அப்ப இது ஒரு வரலாற்று உண்மை. அந்த வரலாற்று உண்மை தெளிவாக பதிவு செய்யப்பட வேண்டும். எப்பொழுது இந்த மக்கள் வந்தார்கள், யாருடைய தலைமையின் கீழ் வந்தார்கள், எந்தெந்த கோத்திரங்கள் வந்தார்கள், எந்தெந்த குடும்ப தலைவர்கள் அதில் இருந்தார்கள். 10 வகையான பட்டியல் இந்த 70 வசனத்தில் இருக்குது. உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? Can you find out? There are 10 different lists in the 70 verses. ட்ரை பண்ணி பாருங்க. 10 வகையான பட்டியல் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி படிக்கணுங்க பைபிள். ஏன் அது எழுதப்பட்டுள்ளது? கடவுள் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாக, God is a God of order, not disorder. ஒழுங்கற்ற விதமாக அவர் செயல்படுகிறதே கிடையாது. இந்த முதலாவது திரும்பி வருதல் மிக முக்கியமானது. ஏறக்குறைய 50,000 பேர் இந்த நாளிலே, அதாவது கிமு 538 ஆண்டு, கோரேஸ் மன்னனின் ஆட்சியின் முதலாம் ஆண்டு, செருபாபேல் என்கிற தலைமையின் கீழ் திரும்பி வந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் குடியேற்றப்படுகிறார்கள். ரெஸ்டோரேஷன் of the Israel. It is a tremendously important factor in the history of the world. ரொம்ப மிக முக்கியமான ஒரு வரலாற்று உண்மை. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த ரெஸ்டோரேஷன் தமிழ்ல அவர்கள் மீண்டும் குடியேற்றப்படுதல். ஆக யாரை கடவுள் குடியேற்றுகிறார்? முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு தான் இந்த பட்டியல் பதில் கொடுக்குதுங்க. யாரு? எல்லாரும் குடியேற்றப்பட முடியாது, படக்கூடாது. தாவீதின் சாலமோனின் காலத்திலே ஒரு நாடு இஸ்ரவேல் நாடு. சாலமோனின் மகன் ரெகோபயாம் காலத்திலே 2 நாடுகளாக பிரிக்கப்படுகிறது. வடநாடு இஸ்ரேல், தென்னாடு யூதேயா. இந்த 2 நாடுகளும் அவளுடைய அரசர்களின் காலத்திலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனுடைய உடன்படிக்கையை மீறி தேவனுடைய சாபத்துக்கு கீழ்ப்பட்டு தேவனுடைய தண்டனையினாலே 2 நாடுகளும் அழிக்கப்பட்டது. அதான் வரலாற்று உண்மை. அதுக்கெல்லாம் நமக்கு இப்ப நேரம் இல்லைங்களே. கிமு 729 ஆண்டு வட 10 கோத்திரங்கள் அழிக்கப்பட்டன, சிறைப்பிடிக்கப்பட்டு போயின. அவர்களில யாரும் திரும்பி வரல, ஒருத்தர் கூட வரல. அவ்வளவுதான். அது கடவுளுடைய திட்டம். 2வதாக யூதேயா நாடு 3 முறை நேபுகாத் நேசாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு 3 முறை அழிக்கப்பட்டது. கிமு 605, கிமு 539, கிமு 586. பினிஷ்ட். இப்படி ஏன் அவர்களை தேவன் அழித்தார்? அவர்கள் தேவனுக்கு துரோகம் செய்து உடன்படிக்கையை மீறி பரிசுத்தரை அவர்கள் அவமதித்து அந்நிய தெய்வங்களை, கானானிய தெய்வங்களை, தெய்வமல்லாத விக்கிரகங்களை அவர்கள் வழிபட்டு வந்தபடியினாலே அவர்கள் வேரோடு அழிக்கப்பட்டார்கள். அப்ப திரும்பி வரும்போது யார் வரணும்? எல்லாரும் வர முடியுமா? வர முடியாது. இப்படி சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பு, the captivity of Babylon is a sanctifying process. ஆக சீர்கெட்டு போன யூத மக்கள் அவருடைய விசுவாசத்திலே, அவருடைய நடைமுறை வாழ்க்கையிலே, அவருடைய ஆராதனைகளிலே, ஆமா, முழுமையாக சீர்கெட்டு போன இந்த யூத மக்களை பாபிலோனிய சிறை இருப்பிலே, அதாவது கடவுள் அவர்களை புடமிடுகிறது போல புடமிட்டு, அந்த புடமிட்டுன்ற வார்த்தை புரியுதுங்களா? ஒரு பொன்னை எப்படி புடமிடுகிறார்கள் அந்த மாதிரி அவர்களை புடமிட்டு கடவுள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை மறுபடியும் கொண்டு வருகிறார். அதான் இந்த பட்டியல். இதுல தவறான ஆளு உள்ள வரக்கூடாது. இது சும்மா இது நம்ம விருப்பம் இல்லைங்க, இது நம்ம திட்டம் இல்லைங்க, இது கடவுளுடைய ஒழுங்கு, கடவுளுடைய திட்டம். ஆகவே the genealogy is very important in the sight of God. அதனால்தான் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் வம்சம், ஆபிரகாமோடு தேவன் பழைய உடன்படிக்கையை செய்தார். அந்த உடன்படிக்கையின் மக்களுடைய வம்சம் அவர்கள்தான் இந்த யூதா தேசத்தில் இருக்கு. அவர்கள்தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் சுதந்திரவாளிகளாக வாழ வேண்டும், மற்றவர்கள் அல்ல. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆக வம்ச அட்டவணையில ஒருவன் இல்லை என்றால், கோத்திரங்களின் பிரிவுக்குள்ளாக ஒருவன் வரவில்லை என்றால் அவன் யார் இல்லை? அவன் யூதனே இல்லை. ஆக அப்படிப்பட்டவனுக்கு இங்கு குடி உரிமை இல்லை. குடியுரிமை இல்லாதவர்களுக்கு சில சிறப்புரிமைகள் இல்லை. அப்படியே போயினே இருக்குது பாருங்க. கரெக்டா? அதான் அது உண்மை. உடன்படிக்கையின், ஆபிரகாமின் உடன்படிக்கையின் வம்சத்தில் நீ இல்லை என்றால் உனக்கு குடியுரிமை இல்லை.
என்ன தப்பு இருக்குதல்ல? ஒரு தப்பு இல்லையா? உனக்கு குடியுரிமை இல்லை என்றால் உனக்கு எந்த சிறப்புரிமையும் கிடையாது. You cannot claim for the covenantal blessing. Finished. திருச்சபை அப்படிப்பட்டது. திருச்சபை புதிய உடன்படிக்கையின் மக்கள். இந்த திருச்சபையின் அங்கங்கள் யார்? கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள். அந்த ரிடம்ஷன் வார்த்தை வருது பாருங்க, ரெஸ்டோரேஷன் அண்ட் ரிடம்ஷன். எவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களோ அவர்களே திருச்சபையின் அங்கங்கள். அவர்களே பரலோக குடியுரிமை பெற்றவர்கள். அவர்களே நித்திய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகள். இதுல என்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. அவ்வளவு பெரிய செய்தி அந்த 2ஆம் அதிகாரம் சொல்லின்னு இருக்குதே. உனக்கு புரியலன்னு சொல்றியப்பா நீ? ஏன்பா புரியல? ரட்சிப்பு என்பது எல்லாருக்கும் இல்லை. இல்லை இல்லைன்னா இல்ல, அதுல என்ன ஆர்குமெண்ட் இருக்குதுங்க? ரட்சிக்கிறவர் கடவுள். எவர்களை ரட்சிக்க சித்தம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். எவர்களை தேவன் அந்த பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து கொண்டு வந்து யூதாவிலே அவர்களை குடியேற்றி அவர்கள் மூலமாக யூத வரலாற்றை உருவாக்கி அந்த யூத வரலாற்றிலே தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் நோக்கம் கொண்டார், அவர்கள் தான் அங்க இருக்க முடியும். மற்றவங்களுக்கு என்னங்க அங்க வேலை? கடவுள் எப்பொழுதுமே அப்படிதான் செயல்படாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புரியல கிரியில எல்லாம் சொல்லாதீங்க, அப்படி சொல்லக்கூடாது, தப்பு அது. கடவுள் எவ்விதமாக செயல்படுகிறார்? நான் பல முறை உங்ககிட்ட கேட்கிறேன், மெட்ராஸ்ல எத்தனை சபை இருக்குது? ஏன் இந்த சபையில நீங்களும் நானும் இருக்கிறோம்? சொல்லுங்க. கடவுள் என்னை இந்த சபையில வைத்திருக்கிறார். God has a plan, a definite plan. என்ன அழகு தெரியுங்களா? அப்படியே படிக்க 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 அவ்வளவு அழகா இருக்கும். படிச்சு பாருங்க. அதனால தான் சொல்றேன், அது மாதிரி ஸ்டடி பைபிள் வாங்கி படிங்க, பொறுமையா படி. கடவுள் எதை செய்தாலும் பிரசங்கின் புஸ்தகத்தில் அதினதின் காலத்திலே கடவுள் நேர்த்தியாயும் அழகாயும் செய்கின்ற ஒரு அற்புதமான தேவன். நீங்க 70ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா இங்க வந்திருக்கிற மக்களை அந்த 70ஆம் வசனம் பிரித்து சொல்லுது பாருங்க. எத்தனை வகை? ஆசாரியரும் லேவியரும் சிலரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதினிமியரும் பட்டணங்களில். இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யார்? 70ஆம் வசனம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? திருப்பி 1ஆம் அதிகாரத்துக்கு, எஸ்ரா 1ஆம் அதிகாரத்துக்கு இன்னும் 3ஆம் வசனத்துல கோரேஸ் ராஜாவின் கட்டளை என்ன? அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை, எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறவன் மட்டும் வாப்பா இந்த லிஸ்ட்ல. மீதி பேருக்கு அங்க என்ன வேலை? கேளுங்கதா, புரிஞ்சிச்சுங்களா? யார் இந்த 5 வகுப்பார்? இஸ்ரவேலின் தேவாலயத்தை கட்டுகிறவர்கள். அவர்களுக்கு அங்க இடம். யாருங்க இந்த திருச்சபையில் அங்கத்தினர்? திருச்சபையை கட்டுகிறவர்கள். சார் அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஐயோ, நீ தெரியாத உள்ள வந்துட்டுக்கிறேன்னு. Who is the church? Those who build the church. ரொம்ப விசித்திரமா இருக்குது இல்ல? திருச்சபை யார்? யார்? திருச்சபையை கட்டுகிறவர்கள் தான் திருச்சபையார். என்ன அழகான ஒரு ஒழுங்கு, என்ன அழகான ஒரு திட்டம். ஆக இன்றைக்கு இந்த திருச்சபைக்குள்ளாக நான் தேவன் என்னை கொண்டு வந்தார். அன்று முதல் இந்த சபையை கட்டுகிறவனாக நான் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அல்ல அதுல வருதா இல்லைங்களா? வருது. ஆக ஆசாரியர்களா தேவனுக்கு பலி செலுத்தி இஸ்ரவேலின் மக்களுடைய பாவங்களுக்காக பாவ பரிகாரம் செய்து இஸ்ரவேல் மக்களை ஆராதனைக்கு வழி நடத்துகிறவர்கள். பியூட்டிஃபுல். அவங்க இல்லாம தேவாலயம் எதற்கு? லேவியர் யார்? தேவாலயத்தின் பணிவிடைகளை செய்கிறவர்கள். எத்தனையோ வேலைகள், சுத்தம் பண்ற வேலையில் இருந்து பல வேலைகள். லேவியராமத்துல நீங்க படிச்சு பார்க்கணும். They are temple servants. அவர்களுக்கு தாங்க பழைய இஸ்ரவேல் மக்கள் மோசேயின் காலத்துல வந்தாங்க, யோசுவாவின் காலத்தில் குடியேற்றப்பட்டார்கள். ரொம்ப சந்தோஷங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னு புரியல. என்ன புரியல? ஆண்டவர் சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்போம்பான்னு சொன்னாரு. அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்களே ஒழிய, அதுக்கு முன்னால ஒண்ணு சொன்னார். மோசே பார்வோன் இடத்துல சொன்னான், கடவுள் தம்முடைய மக்களை விடுதலை செய்ய சொல்லுகிறார். ஏன் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும்? அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். அதை மறந்துட்டான். இந்த இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் என்னுடைய உடன்படிக்கையின் மக்கள். அந்த மக்கள் என்ன செய்யணுங்க? எனக்கு அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் அவர்களுக்கு அவருடைய நோக்கம். அது மாத்திரம் தானே? யாத்திராமம் 19:6 படி. யாத்திராமம் 19:6, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருக்கிறீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல். இதை மறந்துட்டானுங்க. அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டாம், அதை விட்டா. அவர்கள் ஆசாரிய ராஜ்யமாய் எனக்கு இருக்க வேண்டும், அதை மறந்துட்டான். எதுக்கு உன்னை கொண்டாந்து விட்டுக்கிறாரு? பாலும் தேனும் வேலைக்கு சாப்பிட்டுன்னு சார். சபையை கட்டுப்பா, வேலை. அழகான ஒரு ஒழுங்கு முறையை நம்ம பார்க்கிறோம். அந்த பிரிவு தாங்க லேவியர். அப்புறம் என்னங்க? பாடகர். தாவீதின் காலத்திலே சாலமோன்
எருசலேமின் தேவாலயத்தை கட்டுவதற்கு முன்பதாகவே எருசலேமில் ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணித்து ஆசரிப்பின் கூடாரத்தில் ஆராதனை ஒழுங்குமுறைகளை தாவீது அமைத்துக் கொடுக்கின்றார். அந்த தாவீதின் மூலமாக ஆசாப்பின் வம்சம் அங்கு பாடக குழுவினராக நிறுத்தப்படுகிறார்கள். 41 வசனம், 2ஆம் அதிகாரம் 41 வசனம். பாடகர்கள் ஆனவர்கள் ஆசாப்பின் புத்திரர் 128 பேர். கரெக்ட், அப்படியே துல்லியமா எண்ணி கொண்டாந்து நிறுத்துறார். இவங்க தான் சார் பாட்டு பாடினா. ஆக ஆசாரியர்கள் பலிகளை செலுத்துவதற்கு, ஆராதனையை நடத்துவதற்கு, இஸ்ரவேல் மக்களுக்காக பரிந்து பேசுவதற்கு அவர்கள் முக்கியமானவர்கள், முதலிடமானவர்கள். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? லேவியர்கள் தேவாலயத்தின் சகல வேலைகளை கண்காணித்து பராமரித்து பணிவிடை செய்கின்றவர்கள். 3வது நபர் யார்? பாடகர்கள். இந்த பரிசுத்த தேவனை துதித்து போற்ற வேண்டும். அவருடைய மீட்பை, அவருடைய அதிசயங்களை, அவருடைய அற்புத செயல்களை துதித்து போற்றுகின்ற பாடக குழுவினர் அங்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்துல தாங்க பலிப்பிடமே கட்டுறாங்க. இன்னும் 2ஆம் அதிகாரத்துல பலிப்பிடம் கட்டல. ஆனா கட்டுவதற்கு முன்னதாகவே இவர்களை தேவன் தெரிந்தெடுத்து பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து அழைத்து வருகிறார். அப்படிதான் உங்களை என்னை கொண்டாந்து இந்த சபையில வச்சுனுக்கிறார். யார் பாட முடியும்? தேவனை அறிந்தவர்கள் மட்டுமே பாட முடியும். தேவனால் மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே பாட முடியும். தொழுகை என்பது தேவனை துதித்து மகிமைப்படுத்துவது. இப்படிப்பட்ட ஆராதனைக்கு நாம வந்து பாடாமல் துதிக்காமல் நாம திரும்பி செல்வோமானால் நம்ம ஆராதிக்குமா வந்தோம்? எதுக்கு வந்தோம்? என்னப்பா பாட்டு பாடலையே சார், புக்கு இல்லை சார். இப்போ நம்ம ஆராதனைக்கு போறோம்னு தெரியும்ல, ஆராதனையில தேவனை பாடுவோன்னு தெரியும்ல, அப்ப நீ தானே எடுத்துன்னு வரணும் புக்கு. புக்கு இல்லாதது குறை இல்லைங்க, பாடல் புத்தகம் இல்லை என்பது. உனக்கு பாடுகின்ற உள்ளம் இல்லை என்பதுதான் உண்மை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொண்டு நீங்க எனக்கு பதில் சொல்ல வேணாங்க. நமது மத்தியில பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னமாயிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீ என்ன சொல்ற? உன் இருதயம் எப்படி இருக்குது? நீ என்ன உண்மை சொல்றியா பொய் சொல்றியா? ஏன் உன்னால பாட முடியல அப்படின்றது அவருக்கு தெரியும். எனக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஆராதிக்கப்படுகிறவர் அவருங்க. அப்ப அவருக்கு தெரியுமே நீ ஏன் பாடலன்னு. கடவுளுடைய புண்ணியங்களையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் உணர முடியாத ஒரு இருதயம் எப்படிங்க பாடும்? அப்ப நீ பாடலன்னா அந்த இருதயம் சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் உண்மை. சரிங்களா? அப்புறம் என்ன போட்டிருக்குதுங்க? வாசல் காவலர் 42ஆம் வசனத்துல வாசல் காவலரினுடைய பட்டியல் கொடுக்கப்படுகிறதுங்க. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அந்த பேர்லாம் படிக்கிறதுங்க. 43ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா நிதனிமியர்னு ஒரு பகுதி இருக்கு. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா? சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டின போது அவங்க தான் கட்டட வேலையை செய்தவர்கள். they were masons. கட்டடத்தை பராமரிக்கிறவர்கள். அவர்களை பாருங்க எவ்வளவு பேர். என்ன போட்டிருக்குதுமா? 58ஆம் வசனம், நிதனிமியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் எல்லாரும் 300. எதுக்கு கோரேசு சட்டம் போட்டாரு? எருசலேமில் என்ன கட்டணுங்க? தேவாலயம் கட்டப்பட வேண்டும். ஆசிரியர் கட்ட முடியாது, லேவியர் கட்ட முடியாது, பாடகர் கட்ட முடியாது, வாசல் காக்கிறவர் கட்ட முடியாது. வாசல இல்லை, எதை அவன் காக்கிறதுங்க? நிதனிமியர், அத்தனை கல் வேலைகளை செய்யக்கூடிய நிதனிமியர்களை தேவன் அனுப்பி வைக்கின்றார். அதுக்கு பிற்பாடு சில இஸ்ரவேல் மக்கள் வந்து அங்கு குடியேற்றப்படுகிறார்கள். சரிங்களாமா? அப்ப எத்தனை வகுப்பார் என்பதை பார்த்தோம். இல்ல ஒரு எச்சரிக்கை சொல்றேன் சார், பட்டியலில் இல்லாதவங்க எல்லாம் என்ன சார் ஆனாங்க? 61, 62 ஆசாரியரின் புத்திரரில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், இளையாத்தியனான பர்சிலாயின் ஒருத்தியை பண்ணி பர்சிலாயின் புத்திரரே. இருங்க வர ஒரு நிமிஷம். இந்த பர்சிலாயினா உங்களுக்கு இன்னும் யாருன்னு தெரியல, அதுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியல. அவன் ஒரு குடும்ப தலைவன், இஸ் a head of a clan. மிக முக்கியமான ஒரு நபர் சமுதாயத்துல. நம்ம சொல்றல நாட்டாமைன்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு நாட்டாம அவன் பர்சிலாய். ஆக இந்த பர்சிலாயின் வம்சம் அங்கு குறிப்பிடப்படுகிறது. he had a highest social status. நல்லா கவனிச்சிங்களா? அப்ப அவனுடைய புத்திரர்ல ஒருத்தியை விவாகம் பண்ணி வந்த ஆசாரியர்கள் அங்கு இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்க? 62ஆம் வசனத்துல இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விலக்கமானவர்கள் என்று முடிஞ்சு போச்சுங்களா? அங்க பாபிலோனிய சிறையிருப்பில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? நாங்களாம் ஆசாரியர்னு சொல்லியிருந்தாங்க. ஜெருபாபேல் அவர்தான் தலைவன். உங்க வம்சம் எப்படி நீங்க ஆசாரியர்? நீங்க லேவி கோத்திரத்துல எங்க வரீங்க? எந்த ஆசாரியனோடு உங்களுக்கு தொடர்பு உண்டு அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய வம்ச அட்டவணை they lost their identity.
So they were rejected from the service of God. அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய நிந்தை தெரியுங்களா? இப்ப பதிவு செய்யப்பட்டிருக்குதே. ஆசாரிய பணியில் இருந்து, ஆசாரிய அழைப்பில் இருந்து, ஆசாரிய பொறுப்பில் இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்கள் திருப்பி அவங்க வந்து ஓட்ட முடியுமா? முடியாது. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? பெற்றோர், பெரியோர் இருப்போம். தேவன் நம்மை இந்த பரிசுத்த அழைப்பிற்கு, பரிசுத்த ஊழியத்திற்கு, பரிசுத்த பணிக்கு தேவன் நம்மை அழைத்திருப்பாரான நம்முடைய பிள்ளைகள். அதனாலதான் நம்ம மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய அழைப்பில் இருந்தோம், தேவனுடைய பணியில் இருந்தோம் நாம் விலக்கப்படுவது எவ்வளவு வேதனையான, எவ்வளவு துக்கமான, எவ்வளவு நஷ்டமான ஒரு காரியம் என்பதை உணர வேண்டும். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குதுங்க. நம்ம தொடர்ந்து அதை குறித்து அடுத்த அதிகாரத்தில் படிப்போம். நான் முடிவுக்கு வர விரும்புகிறேன். செருபாபேலை பற்றி ஒரு சில குறிப்புகளை சொல்லி நம்ம, ஏன்னா செருபாபேலை பற்றி நம்ம தொடர்ந்து படிப்போம். செருபாபேல் இல்லைங்களா? 1 நாளாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அவன் யாருன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சிமேயி என்பவர்கள். செருபாபேல் இல்லைங்களா? இந்த பெதாயா யார்? 16ஆம் வசனம். யோயாக்கீமின் குமாரர். யோயாக்கீம் நேபுகாத் நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போக நிறுத்தப்படுகிறான். அந்த யோயாக்கீமினுடைய பேரன் தான் செருபாபேல். ஆக பாத்தீங்களா, என்ன அழகா கடவுள் செய்றார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு திருப்புங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானதுங்கம்மா. 52ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து படி. யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் பாபிலோன் ராஜா வெளிப்பட பண்ணி, உயர்த்தி, பேசி, வைத்து, மாற்றினான். என்னன்னு புரிஞ்சுதுங்களா? 37 வருஷம் சிறைச்சாலையில் இருந்த யோயாக்கீன் விடுதலையாக்கப்பட்டு, சும்மா விடுதலையாக்கப்பட்டு அனுப்பில்ல, அவன் ராஜ சிங்காசனத்திலே அமர்த்தப்பட்டு சம உரிமை வழங்கப்படுகிறான். அவனுடைய பேரன் தான் செருபாபேல். புரிஞ்சுதுங்களா? இந்த யாரது? தாவீதின் வம்சம். ஆண்டவராகிய கிறிஸ்து மேசியாவாக யார் வம்சத்துல பிறக்கணும்? தாவீதின் வம்சம். நீங்க அங்க பாத்தீங்கன்னா 21ஆம் வசனம், எசரா 2:21. பாத்தீங்களா? புரிஞ்சிடுச்சுங்களா? பெத்லகேமின் புத்திரர். ஆக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக பெத்லகேம் முடிவு செய்யப்படுகிறது. என்ன ஆச்சரியம் பாருங்க. இதுதாங்க வரலாறு, இதுதான் கடவுள் ஆளுகிறார். எங்க இஸ்ரவேல்ல எத்தனையோ ஊர் இருக்குதுங்களே, எத்தனையோ பட்டணங்கள், எல்லா பட்டணங்களுக்கும் இங்க வந்தாங்கன்னு இல்ல. ஆனா பெத்லகேம், இயேசுவின் முன்னோர்கள் பெத்லகேமில் குடியேற்றப்பட வேண்டும். ஆக புதுப்பிக்கப்பட்ட இஸ்ரவேல், அந்த புதுப்பிக்கப்பட்ட இஸ்ரவேலிலே தாவீதின் வம்சம் வாழ வேண்டும். தாவீதின் வம்சத்திலே மேசியா பிறக்க வேண்டும். அப்படி பிறப்பதற்காக 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இவ்வளவு அதில் அடங்கிச்சு. முடிவுக்கு வரலாம். செருபாபேல் தாவீதின் வம்ச பிரதிநிதியாக. செருபாபேல் அரமேயு பெயர். செருபாபேல் என்றால் என்ன? கர்த்தரே இரட்சகர். ஜெகோவா இஸ் தி சேவியர். எபிரேய பதம் யோசுவான்னு சொல்றோம் இல்லைங்களா? அதே பொருளை உடையது செருபாபேல். கர்த்தரே இரட்சகர். ஆக பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து அவர்களை வழிநடத்தி செல்கிற தலைவன் யார்? செருபாபேல். அப்ப செருபாபேல் என்று இந்த மக்கள், இந்த 50,000 பேர் அவனை கூப்பிடுறாங்க. யாருங்க தலைவர்? செருபாபேல். செருபாபேல் அப்படி கூப்பிடும்போது என்ன சொல்றாங்க? கர்த்தரே இரட்சகர், கர்த்தரே இரட்சகர், கர்த்தரே இரட்சகர் சொல்லினே போங்க பண்றாரு. என்ன ஒரு பேர்ல எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்க. God, our Lord is the Savior. அவர் அந்த ரட்சிப்பை கொடுத்தார், அவர் அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவார். என்ன எவ்வளவு அருமையா இருக்குது பாத்தீங்களா? படிக்க 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 இப்படி படிக்கணும். கர்த்தரே இரட்சகர். நம்ம தொடர்ந்து படிப்போம். செருபாபேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியனாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக, தேவனால் பலப்படுத்தப்பட்டவனாக அனுப்பப்படுகிறாமா? 4 உண்மைகளை கற்றுக்கொள்கிறோம். ஏன் அவர்கள் புதுப்பிக்கப்பட்டார்கள்? சிறைப்பிடிக்கப்பட்ட போன யூதர்கள் மீட்கப்பட்டு யூதேயா ஏன் புதுப்பிக்கப்பட வேண்டும்? முதலாவது காரணம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பணிவிடை செய்கிறவர்களாக, ஆராதனை செய்கிறவர்களாக அவர்கள் புதுப்பிக்கப்பட்டார். That is the purpose of the restoration, to serve God, the only true God. சரிங்களா? இரண்டாவது, இந்த சிறையிருப்பினாலே அல்லது போரினாலே சிதறடிக்கப்பட்டு போன யூத கோத்திரங்கள், யூத குடும்பங்கள் மறுபடியுமாக ஒன்றாக்கப்பட வேண்டும். அதான் இல்லைங்களா? ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும்.
they should be knit together as a single nation of the Lord. திருச்சபை அப்படிப்பட்டது. பல இனங்கள், பல மொழிகள், பல ஜாதிகள், பல நாடுகள் எல்லாம் இருக்கலாம். We are all knit together as a body of Christ. என்ன பியூட்டிஃபுல். அப்ப இப்படிப்பட்ட கர்த்தருடைய சரீரமாகிய சபையில பிரிவினைக்கு, வேற்றுமைக்கு, பொறாமைக்கு இடம் இருக்குதுங்களா? இடம் கிடையாது. We are all built together. ஒன்றாக கட்டப்படுகின்றோம். மூன்றாவது, ஏன் இவர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டார்கள்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தொடர்ந்து நம்ம படிப்போம். எஸ்ராவின் ஊழியத்தின் மூலமாக, தீர்க்கதரிசியின் மூலமாக, வேதத்தை போதிப்பதின் மூலமாக, நெகேமியாவின் காலத்தில் ஏற்பட்ட உயிர் மீட்சியின் மூலமாக அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இனி யூதாவிலே விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. என்ன அழகான ஒரு திட்டம். நான்காவதாக, இந்த புதுப்பிக்கப்பட்ட யூத வம்சத்திலே கிறிஸ்து பிறக்க வேண்டும். இதுதான் 2ஆம் அதிகாரம். தலைவணிக்கு நாம் செபிப்போம். ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் திரும்பி பார்ப்போமா? நம்முடைய குடும்பம், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆதி பிதாக்கள் எங்க இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தோம், எப்படி கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளாக சுதந்திரவாளிகளாக எப்படி நாம் மாற்றப்பட்டோம், எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக உடன் சுதந்திரவாளிகளாக இன்றைக்கு இருக்கிறோம். திருச்சபை என்பது எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு அதிசயமானது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 11-12 வசனங்களின் வெளிச்சத்திலே தேவனற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக, இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். எதற்காக? இந்த ஒன்றான மெய் தேவனாகிய பரிசுத்த கடவுளை ஆராதிப்பதற்காக. இந்த பரிசுத்த உறவிலும் அன்பிலும் குடும்பமாக, கிறிஸ்துவின் குடும்பமாக, கிறிஸ்துவின் சரீரமாக நாம் ஒன்று கட்டப்பட வேண்டும். நாம் அந்த கிறிஸ்துவின் அன்பிலே வாழ வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். திருச்சபையின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த சந்ததியாக இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும். 4, பழைய ஏற்பாட்டின் யூதர்கள் கிறிஸ்துவின் 1ஆம் வருகையை எதிர்பார்த்தார்கள். புதிய ஏற்பாட்டின் திருச்சபை கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்துகிற மனவாட்டியாக வாழ வேண்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த திவ்யமான காலை வேளைக்கான நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உமது செயல்கள் எவ்வளவு அற்புதமானவைகள், ஆச்சரியமானவைகள் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது போல, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக, உம்முடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக, உம்முடைய நித்திய அன்புக்கு சொந்தமானவர்களாக நீர் எங்களை வைத்திருக்கிறீர். இந்த உன்னதமான அழைப்பை உணர்ந்து நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை வழி நடத்தும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.